ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி தனியா தான் கோயில்ல வேண்டி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நல்ல ஒரு பர்சனான விஜய்யும், வெண்பாவையும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ யாரோ சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் மிரட்டினா. என்ன அப்படின்னா, "நீ நான் சொல்ற மாதிரி கேட்கல அப்படின்னா வெண்பாவ நீ உயிரோட பார்க்க முடியாது" அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் நம்ம மல்லி பயந்து போயிடுறாங்க. இப்போ கோயில்ல நம்ம மல்லி கையில கற்பூரம்லாம் ஏத்திக்கிட்டு சாமிகிட்ட வேண்டி மனமுருகி வேண்டுறாங்க. அதாவது, "நான் இடையில காத்து மாதிரி வந்தவ தான் விஜய்க்கு. அதனால நான் வேணா பிரிஞ்சுக்கிறேன். ஆனா வெண்பாவையும் விஜயையும் எந்த காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு பிரிச்சிடாத" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சாமிக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஷா கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துடுறாங்க. என்னடா இவ இவ்வளோ நேரம் சாமிக்கிட்ட வேண்டிக்கின்னு இருக்கா? அதாவது புருஷனை பிரிய போகிறோமே அப்படின்றதுக்காகவா, இல்லை புருஷன் மாட்ட போகிறாங்க, அவருக்கு எதிராக சாட்சியெல்லாம் சொல்ல போகிறாங்க, ஸோ இதனால் அவருக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காளா, என்ன இவ்வளோ நேரம் வேண்டுறா அப்படின்ற மாதிரி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியும் நம்ம மல்லியே, "நீ இனிமே கழுத்தில் தாலி செயின் எல்லாம் போடக்கூடாது. விஜயே இல்லைன்னு டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பிட்ட, இப்போ உனக்கு தாலி செயின் வேறு எதுக்கு? நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன் கழுத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாலி செயினை சரி கழட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம விஜய் கூட வாழ்ந்ததுக்கு ஒரே அர்த்தமாக இந்த தாலி செயின் தான். இதை நம்ம கழட்டவே கூடாது. நம்ம வேணா மறைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ளவுஸுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம நிஷா போயிட்டு நம்ம கதிரேசன் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது கதிரேசன் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கணும், தோக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நிஷா போயிட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே ராஜேஸ்வரி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளான் எல்லாம் என்ன அப்படின்றத மல்லியே நேரில் கதிரேசன் கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரியோட உண்மை முகம் வெளியே வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.